பாகிஸ்தானுக்கு $1.3 பில்லியன் கடன் வழங்க சர்வதேச நாணயம் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதால் சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. உலக வங்கி மற்றும் IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதி அமைப்பிடம் இருந்து பாகிஸ்தான் கடன் பெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு $1.3 பில்லியன் கடன் வழங்க IMF திட்டமிட்டிருந்தது. அதற்கான ஆய்வுப் பணிகளிலும் சர்வதேச நாணய நிதியம் ஈடுபட்டிருந்தது. ஆனால் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது குறித்து நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என IMF அமைப்பிடம் இந்தியா வலியுறுத்தியிருந்தது. பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது குறித்து நடந்த IMF அமைப்பில் நடந்த வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்தது. சர்வதேச நிதியத்திடமிருந்து பெறும் நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு செலவு செய்கிறது என தெரிவித்தது. இந்நிலையில் இந்தியாவின் எதிர்ப்புகளை மீறி பாகிஸ்தானுக்கு $1.3 பில்லியன் கடன் வழங்க சர்வதேச நாணயம் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.